ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னுடைய சுடிதார். என்னுடைய ஒரு காட்டன் மெட்டீரியல் நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே. இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலர். இது வந்து ஆஃப் ஒயிட் கிடையாது, க்ரீமி ஒயிட் மாதிரியான ஒரு கலரு. இதில் வந்து கொஞ்சம் செல்ஃபாக இந்த மாதிரி புட்டாஸ் ஆல்ரெடி இருந்தது. இந்த துணி ஃபுல்லாகவே அந்த மாதிரி புட்டாஸ் அங்கங்கே இருக்குது. அண்ட் இதோட பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹக்கோபா மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இது வந்து கீழ் பார்டருக்கு வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை மேலே நெக்குக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த ஒன் சைடு மட்டும், அதாவது ரைட் ஷோல்டர்லேருந்து கீழே சென்டர் வரைக்கும் வர மாதிரி ஒரு சின்ன ட்ராயிங் போட்டிருக்கேன். ரொம்ப ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன். இதில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் இருக்கும்ல, காட்டன் த்ரெட்ஸ், அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃப்ளவர் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே கொஞ்சம் ஒன்று இல்லைனா 2 ஃப்ளார். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக கொடி வர மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாரில் நம்ம என்ன செட்டிங் பண்ண போகிறோம், அண்ட் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோன்றதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து டாப் மெட்டீரியல். இதுக்கு துப்பட்டா, பேண்ட்டு வந்து இதே கலர் தான் டிசைட் பண்ணியிருக்கேன். துப்பட்டா வந்து இந்த கலர். ஆக்சுவலி இந்த துப்பட்டா வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருந்தது. கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த துப்பட்டா வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த டாப் மெட்டீரியல் தேடி பிடிச்சி வாங்கினேன். இந்த கலருக்கு காட்டனில் ஏதாவது வேணும்னு சொல்லி இந்த மெட்டீரியல் வாங்கினேன். ஸோ இதே கலரில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கிரே அண்ட் லைட் ஷேட் ஆஃப் கிரே, கொஞ்சம் டார்க் ஷேட், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் போல் பிளாக் ஆட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். பிளாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவேன், இல்லைனா விட்டுருவேன். மேக்ஸிமம் இந்த கிரே ஷேட்ஸ் 2-3 கிரே ஷேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த கலரில் மட்டும் தான் நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரியான த்ரெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் வந்து இதுதான். அந்த துப்பட்டாவில் இருந்த கலர்ஸ் மாதிரி கொஞ்சம் டார்க் கிரே. இது 2 மட்டும் வந்து கொஞ்சம் நல்லாவே டார்க் கிரேயாக இருக்குது. இதை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட் இது. இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட்டில் இது இருக்குது. இதோட சேர்த்து கொஞ்சமாக பிளாக்கும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இருக்குல்ல, அதே கலரு. அதை விட கொஞ்சம் ஒரு நூல் மட்டும் டார்க்கர் ஷேடில் இருக்குது. இதுவும் இது 2 மட்டும் ஆங்கர் பிராண்டு. மற்றெல்லாம் வந்து இது டோலி பிராண்ட், இது ரங்கோலி பிராண்டு. ஸோ பிராண்ட் வந்து ரொம்ப இதாக பண்ணலை. பட் ஆங்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஷைன் தெரியும். இதை விட இது கொஞ்சம் ஷைனிங் இருக்கும். லைட்டாக ஒரு ஷைன் தெரியும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து ஒரு க்ரீன். இதெல்லாம் தவிர இந்த க்ரீன் எதுலையுமே ஆட் ஆகாத ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். எனக்கு க்ரீன் எப்போயுமே ஃப்ளவர்ஸோடு சேர்த்து க்ரீன் போட்டால் தான் வந்து அந்த டிசைனோட லுக் வந்து நல்லாயிருக்கும்னு ஒரு கான்செப்ட் எனக்கு இருக்கும். அதனால் நான் இந்த க்ரீன் எடுத்திருக்கேன். அது மாதிரி எந்த க்ரீன் சூஸ் பண்ணுறோன்றதும் இருக்குது. நம்ம ஒரு சில்க் சாரீஸில் வந்து நீங்கள் டார்க்கர் ஷேட் சாரீஸ்க்கு டார்க் க்ரீன் யூஸ் பண்ணலாம். லைட்டர் ஷேட்ஸ்க்கு லைட் க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்கணுன்றனால இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் க்ரீன் எடுத்திருக்கேன் நான். ஒரு ஆலிவ் க்ரீன்லேயே ஒரு பேஸ்டல் டைப். இதுவும் ஆங்கர் பிராண்டு தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற த்ரெட்ஸை வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராயிங் வந்து ரொம்ப ஆப்டாக நான் பண்ணலை. ஜஸ்ட் இங்கே 2 ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் பெருசாக வரும், அதுக்கப்புறம் குட்டியாக 2 போடலான்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொடியில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம புல்லியன் நாட் பண்ண போகிறோம். டார்க்கர் ஷேட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 நூல் டார்க் காட்டினேன்ல, இதிலேருந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இங்கே ஒரு புல்லியன் ஃப்ளவர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றது காட்டுறேன். நான் இந்த புல்லியன் நாட் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு வந்து கேப்போட்டாரா நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, குட்டி ரவுண்ட் விட்டுருங்க. வெளியே இருக்கிற பெரிய ரவுண்ட் இதுதான் வந்து ஃப்ளவரோட சென்டர். அதை சுற்றி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லைன்லையும் ஒரு புல்லியன் நாட் பண்ண போகிறோம். நம்ம ரோஸ் மாதிரி நிறைய தடவை பண்ணிட்டோம். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ளவர் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இது ஒரு பெட்டல். ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ அந்த சென்டர் ரவுண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து மறுபடியும் நீடில் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதில் ஒரு 12 டைம்ஸ் ரப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டைம்ஸ் போட்டிருக்கேன். நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா நீட்டில் வெளியே எடுக்க வராது. ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா ஸ்டிச்சே லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இந்த நீடில் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே இழுத்துடலாம். இதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கு இல்லாமல் வரும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். இப்போ வந்து இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி இதையும் புல் பண்ணணும், இதை இங்கே டைட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக போய் செட் ஆகிடும். நீடில் உள்ளே போட்டுடலாம். இதே மாதிரி ரவுண்டாக நம்ம இந்த லைனாக போட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 2 லைன் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு தடவையும் அவுட்டர் சைட்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இன்னர் சைட்லேருந்து அங்கிட்டு மறுபடியும் எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் எடுத்துருக்கோமா, திரும்ப இங்கே போட்டு வெளியே எடுத்துக்கலாம். எங்கே த்ரெட் வெளியே எடுத்துருக்கீங்களோ அதே இடத்துல எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு 12 டைம்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10 11 12
அப்புறம் வெளியே புல் பண்ணிடணும். புல் பண்ணும்போது தான் கொஞ்சம் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் வரதுக்கு. மீடியமாக இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வைக்கும்போது பொசிஷன் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எல்லா த்ரெட்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நீடில் உள்ள போட்டுடலாம். இதை மாதிரி இந்த ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சென்டரில் போட்டுருக்கிற இந்த பெரிய ஃப்ளார் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு சின்ன ஃப்ளார், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. இதே மெத்தட் தான், புல்லியன் நாட்ஸ் தான் இதே மாதிரி லைனாக தான் போட போகிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ண போகிறேன். இங்கே வந்து நம்ம இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் சுற்றுறது கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அது பேஸாக வச்சுக்கோங்க. அப்புறமா அவுட்டர் சைடு இவ்வளோ லென்த்தில் வேணும் எனக்கு. அது ஜஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா பக்கமும் இதே மாதிரி ஒரு ரவுண்டு போட்டோம் அப்படின்னா வந்து அதோட பேஸ் தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்லலாம் அந்த லைன் தெரியும். அதனால தான் நான் வந்து இங்கே ஃபுல் ரவுண்டு போடலை. பட் நீங்கள் போட அதவே கணக்கு வச்சு அப்படியே பார்த்து கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் அப்படி தான் பண்ணினேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்து இந்த லைனில் கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே வெளியே எடுத்துருங்க. அண்ட் இந்த த்ரெட்டோட கலர் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண கிரே விட ஒரு ஷேடு கம்மி, கொஞ்சம் லைட்டர் ஷேடு. இதில் ஒரு 10 டைம்ஸ் ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10 இந்த மாதிரி சுற்றிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெளியே த்ரெட்டை புல் பண்ணிடலாம். இதை தலை டைட்டாக பிடிச்சிட்டே பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கு இல்லாமல் வரும். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரோல் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா புல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நீட்டில் இதே இடத்துல போட்டுருணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டல் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இங்கே கேப் விட்டுக்கணும். இதில் அப்படி தான் பண்ணேன், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கே மேலே ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கேப் விட்டுக்கணும். ஆனால் கீழே வந்து அந்த லைனை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த லைன்லேயே போட்டுட்டு வரணும். அப்படின்னா தான் வந்து மேலே கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்பாக வரும். கீழே வர நல்லா நெருக்கமாக அடைச்சி வரும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதே மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக ரவுண்ட் ஆஃப் ஃப்ளவர் போட்டு முடிச்சுட்டு 2 சைடும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த 3 ஃப்ளவர்ஸ் முடிச்சிட்டோம் புல்லியன் நாட்ஸ் போட்டு. அடுத்த சைடில் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இந்த லீவ்ஸ்லலாம் நம்ம வந்து க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் வந்து நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் மைல்டாக எடுத்திருக்கேன். இங்கே லைட் க்ரீனோ லீஃப் க்ரீன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ஆப்வியஸாக க்ரீன் தெரியும். ஸோ அந்த க்ரீன் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியக்கூடாது. பட் அட் த சேம் டைம் க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீஃபோட சென்டர் லைன் அதில் மிட் பாயிண்ட் கொஞ்சம் மேலே அந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டு டிப் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃபோட எண்டிலலாம் நமக்கு நாட்ஸ் வந்துடும். அதனால் நான் வந்து தைரியமாக அந்த லீஃபை வந்து லைனாக வரைஞ்சிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த ஃப்ளவருக்கு நான் அவுட்லைன் கொடுக்கல, ஏன்னா கேப்பில் வந்து லைன் தெரியும் அப்படிங்கிறனால. ஸோ எங்கெல்லாம் லைன் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் நல்லா க்ளோஸாக போட்டு லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். கலர் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் ஆல்டர்னேட் சைட்ஸ் போடுறேன். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். இது மாதிரி மாற்றி போட்டு இந்த லீஃப் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கிற எல்லா லீஃப்லேயுமே இந்த க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன். இந்த பிரான்ச்சஸோட எண்டில் ஒரு சின்ன திலகம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் பண்ணுறது வந்து நான் இதில் பார்த்தேன், பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். இப்போ இந்த பட் வந்து அந்த திலகம் வந்து இங்கே முடியுது, அதோட மிட் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கலாம். நீடில் கீழேருந்து மேலே எடுத்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடியும் நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இன்னொரு நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு நீடில் எடுத்து இதை வந்து இப்படி குத்தி வச்சிடலாம். அதாவது இந்த எண்டிலேருந்து கொஞ்சம் மேலே போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் கீழே, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஒரு நடுவில் ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல ஒரு லைன் மாதிரி, அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே இந்த மாதிரி நீடில் போட்டு வச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீடில். அடுத்ததாக இப்போ நம்ம கீழே இருக்கிற நீடிலோட த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து இங்கேருந்து வெளியே எடுக்கணும். நம்ம போட்டிருக்கிற லைனோட மிடில்லேருந்து வெளியே எடுத்துட்டு இதை வந்து இது மேலே சுற்றிக்கலாம். இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு திரும்ப இந்த ஸ்டிச் இருக்குல்ல இதுக்குள்ளே நீடில் போட்டு வெளியே வந்துடுங்க. ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதவே வந்து ஒரு 5 or 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்.
மேலே வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு வெளியே வரணும். மறுபடியும் மேலே கொஞ்சம் டைட்டாகவே பண்ணிக்கலாம், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது 3rd டைம் பண்ணுறோம். 4 5 6 ஸோ 6 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது இந்த நீடில் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே கேப் இருக்குல்ல, இங்கேருந்து த்ரெட் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் நீடில் உள்ளே போட்டுருங்க ஃபஸ்ட்டு, அப்போ தானே த்ரெட்டு கீழே போகும். இங்கே இருக்கிற த்ரெட்டை திரும்ப உள்ளே போட்டுருங்க. இப்போ இது வழியாக வெளியே எடுக்கணும். எடுத்து இங்கே ஒரு லவங்கம் ஸ்டிச் வந்து டபுள் நாட் போட்டுக்கலாம். 1 2 2 நாட் போட்டு இதை ஒட்டி இங்கே ஒரு லவங்கம் ஸ்டிச். ஓகே, பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் கீழே இந்த இடத்துல இதை ஒட்டி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இந்த பக்கம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், இந்த பக்கம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். ஒரு குட்டி பட்டு மாதிரி இல்லை ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக இருந்தது. நான் பார்த்த வீடியோவில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன், க்யூட்டாக இருந்தது. ஸோ இப்போ இந்த நீட்டில் உரமாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். அதை வச்சு இங்கேருந்து ஒரு லவங்கம் ஸ்டிச், இப்போ போட போகிறது வந்து இது லேசி டேசி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே நீட்டில் எடுத்துகிட்டு திரும்ப இது வழியாக நீடில் போட்டு இங்கே வெளியே எடுத்துக்கோங்க. லேசி டேசி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம்ல அது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், ஆரி ஒர்க் இல்லை. இது மேலே இந்த த்ரெட்டை வச்சுட்டு நீடில் வெளியே எடுத்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி, ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா டைட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த நீடில் உள்ளே போட்டுருங்க. அந்த லீஃபுக்கு கேலிக்ஸ் இருக்கும்ல கீழே, அது மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இது. அது மாதிரி இன்னும் 2 பண்ணணும், இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. 3 பண்ணிட்டோம் அப்படின்னா க்யூட்டான ஒரு கேலிக்ஸும் ரெடி ஆகிடும். அது இப்படி நீடில் விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு இது மேலே போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த எல்லா பட்ஸும் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்னொரு சைட்லேயும் ஒரு கேலிக்ஸ் போட்டால் ஃபினிஷ் ஆகும். க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டிச்சஸும் கிடையாது, ஈஸி தான். இதவே நம்ம சில்க் த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா இந்த பட்டு சாரீஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ இதே மாதிரி எல்லா பட்ஸும் முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர், லீவ்ஸ், பட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இந்த எல்லா பட்ஸும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஆனால் த்ரெட்டு வந்து நான் காட்டன் த்ரெட்டையே வந்து ஒரு 3 ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்து இது மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அதாவது நம்மளோட இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குல்ல, இது வந்து 6 ஸ்ட்ராண்டாக இருக்கும். இது பிரித்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்டாக இருக்கும். அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 3 ஸ்ட்ராண்டாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி இது ஒரு கண்டில் சுற்றி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம சாதாரணமாக சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட் போடுவோம். இது 3 ஸ்ட்ராண்ட் இருக்குது. காட்டன் த்ரெட்டுங்கிறனால சரி பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன். நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் வருது. கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்குது. சில்க் த்ரெட்னால் டக் டக்குன்னு போட்டே போகும். இது வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் எல்லா த்ரெட்டும் சேர்ந்து வருது ஹூக்கில். ஸோ இது மாதிரி இந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவரோட சென்டர் மட்டும் பண்ணோன்னா ஃபினிஷ் ஆகிடும் டிசைன். முடிச்சுட்டு காட்டுறேன்.
இந்த ஸ்டெம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்ததாக வந்து இந்த ஃப்ளவர்ஸோட சென்டர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு வந்து நான் இதே கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெம்முக்கு என்ன கலர் போட்டோமோ அதே கலர் த்ரெட்டை 6 ஸ்டாண்டாகவே எடுத்திருக்கேன். இதை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். எனக்கு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சினால எல்லாமே த்ரெட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு இது ஒரு ஃப்ளவரோட சென்டர்லேயும் ரேண்டமாக அதை போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டாட்ஸ் வச்சுருக்கேன், தெரியுதா, அங்கங்கே ஒரு டாட். அதுக்கு வந்து நான் மறுபடியும் இந்த டார்க் கிரே கலர் த்ரெட் எடுத்து அதை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு அதையும் கவர் பண்ண போகிறேன். ஸோ அது 2 ஒர்க்கையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவர் சென்டர் டாட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால இதில் கொஞ்சம் லவங்கம் ஸ்டிச்சஸ் போடலான்னு நினச்சேன். ஸோ ஒரு பிரான்ச்சில் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு ஷேட் ஆஃப் கிரே தான் இதுவும். அதை வச்சுட்டு சின்னதாக ஒரு லவங்கம் ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கீழே இறக்கி அடுத்த ஸ்டிச். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு பிரான்ச்சுக்கு குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்டில் இது பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இதையும் ஃபுல்லாக எல்லா பிரான்ச்சஸ்க்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிடும். காட்டுறேன் பாருங்கள். டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைட் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த சுடிதாரை தைச்சு போட்டால் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பர்த்டே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினச்ச மாதிரி டிசைன் அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லி. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டன் த்ரெட்ஸ்லேயே வச்சு பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.